ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னி நம்ம எங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்னை தாம்பரத்தில் இருக்க மகேஷ் கார் கலெக்ஷன் தான் வந்திருக்கோம். வாங்க நம்ம இன்னைக்கு கொண்டு என்னென்ன கார் இருக்குன்னு பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்டோ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு எஸ்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டயர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. சன்ஃப்ளீம் மட்டும் இருக்காங்க. சைடில் பார்த்தா டோர் கார்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஃபுல் ஃப்ளோர் மேட் போட்டிருக்காங்க. சீட் கவர்ஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. டிரைவர் சீட்டில் மட்டும்தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. மற்றபடி எல்லா சீட் கவருமே நல்லா இருக்கு. இந்த கார் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி ஆல்டோ எல்எக்ஸே வேறுங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா டாக்டர் யூஸ் பண்ண காருங்க இது. டயர் கண்டிஷன் எல்லாமே நல்லா தாங்க இருக்குது. வண்டி எடுத்து அப்படியே ஓட்டலாம். இந்த கார் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க இப்போ இந்த காரோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த கார் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஆல்டோ 2008 மாடலுங்க. ஓனர் பார்த்தா சிங்கிள் ஓனர். பெட்ரோல் வண்டிங்க இது. எஃப்சி வந்து 2029 வரையும் பண்ணி வச்சுருக்காங்க. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 25 மார்ச் வரையுமே இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 83,354 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,45,000 ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் தாங்க. நம்ம நீ பார்க்க போகிற கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்டோ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட் எஸ்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பருங்க 5858. டயர் கண்டிஷன் நல்லா இருக்குங்க. ரூஃப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக்ல பண்ணியிருக்காங்க. ஃபுல் ஃப்ளோர் மேட் போட்டிருக்காங்க. அது மேலேயும் பார்த்தா எக்ஸ்ட்ரா மேட் போட்டிருக்காங்க. சீட் கவர்ஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இந்த கார் பார்த்தீங்கன்னா ஆல்டோ எல்எக்ஸே வேரியன்ட்ங்க அது. இந்த கார் பார்த்தீங்கன்னா ஆல்டோ எல்எக்ஸே வேரியன்ட்ங்க. ஓனர் பார்த்தா செகண்ட் ஓனர். 2007 மாடலுங்க இது. பெட்ரோல் வண்டி இது. எஃப்சி பார்த்தீங்கன்னா 2027 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. இன்சூரன்ஸும் பார்த்தீங்கன்னா 2025 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 95,000 ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. நீ நான் பார்க்க போகிற கார் நான் பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ஸ்லாவியா தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு எஸ்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டயர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க.
நாலுமே பவர் விண்டோஸ். ஃபுல் ஃப்ளோர் மேட் போட்டிருக்காங்க. சீட் கவர் போட்டிருக்காங்க. கம்பெனி ஒரிஜினல் ஆடியோ சிஸ்டம்ஸ் இருக்குங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கார் இது. ஆட்டோமேட்டிக் கிளைமேட்டிக் கண்ட்ரோல் இருக்குது. ஆர்ம்ரெஸ்ட் இருக்குது. ரியரில் பார்த்தா ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கார் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க இப்போ இந்த காரோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த கார் பார்த்தா ஸ்கோடா ஸ்லாவியா 2022 மாடலுங்க இது. கலர் பார்த்தா ஒயிட் கலர். கிலோமீட்டர் பார்த்தா 30,000 கிலோமீட்டர்ஸ் தாங்க ரெண்டாயிருக்கு. ஓனர் பார்த்தா சிங்கிள் ஓனர். இன்சூரன்ஸ் பார்த்தா 2025 வரைக்குமே இருக்குங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12 lakh ப்ரைஸ் ஸ்க்ரோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் தாங்க. நீங்கள் நம்ம பார்க்க போகிற கார் நம்ம பார்த்தீங்கன்னா எட்டையாஸ் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டயர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. சன்ஃப்ளீம் போட்டிருக்காங்க. நாலுமே பவர் விண்டோஸ். ஃபுல் ஃப்ளோர் மேட் போட்டிருக்காங்க. கம்பெனியோட ஒரிஜினல் ஆடியோ சிஸ்டம்ஸ் போட்டிருக்காங்க. இன்டீரியர் பார்த்தா ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க. இந்த வண்டி பார்த்தா டொயோட்டா எட்டியாஸ் ஜிடி வேரியன்ட்ங்க இது. டீசல் இன்ஜின் இது. இந்த கார் இன்டீரியர் ரொம்ப நல்லா இருக்குது. எக்ஸ்டீரியருமே ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க இப்போ இந்த காரோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த கார் பார்த்தீங்கன்னா 2019 மாடலுங்க. எட்டையாஸ் டீசல் இன்ஜினுங்க இது. கிலோமீட்டர் பார்த்தா 1 lakh கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிருக்கு. கோடிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7,60,000 ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் தாங்க. நீங்கள் நம்ம பார்க்க போகிற காரணம் பார்த்தீங்கன்னா மகேந்திரா KV 100 தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பம்பர் போட்டிருக்காங்க. எக்ஸ்ட்ரா 2 ஃபாக் லேம்ப் கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மிரர் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக க்ரோம் ஃபினிஷிங் போட்டிருக்காங்க. அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. டயர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. டோர் வைசர்ஸ் போட்டிருக்காங்க. சன்ஃப்ளீம் போட்டிருக்காங்க. டோர் பீடிங் பார்த்தா சில்வரில் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் க்ரோம் போட்டிருக்காங்க.
சைடில் பார்த்தா டோர் காட்ச் போட்டிருக்காங்க. சைடில் பார்த்தா டோர் பீடிங்ஸ் போட்டிருக்காங்க. நாலுமே பவர் விண்டோஸ் போட்டிருக்காங்க. சீட் கவர், ஃபுல் ஃப்ளோர் மேட் எல்லாம் போட்டிருக்காங்க. கம்பெனி ஒரிஜினல் ஆடியோ சிஸ்டம்ஸ் இருக்குங்க. இன்டீரியர் கண்டிஷன் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க. நிறைய எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் பண்ணியிருக்காங்க இந்த காரில். சின்ன சின்ன விஷயம் நான் பார்த்து பண்ணியிருக்காங்க. இந்த கார் பார்த்தா கேஇவி 100 K6 வேரியன்ட்ங்க. இது ரியல்லே பார்த்தா பம்பர் போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தா ஸ்டைலுக்காக டிஃப்யூசர் கொடுத்துருக்காங்க. குரோம் போட்டிருக்காங்க. நிறைய இடத்துல குரோம் கொடுத்துருக்காங்க. எல்லா இடத்துலையுமே குரோம் கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே குரோம் போட்டிருக்காங்க. இந்த கார் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க இப்போ இந்த காரோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த கார் பார்த்தா கேஇவி 100 2017 மாடலுங்க. ஓனர் பார்த்தா செகண்ட் ஓனர். டீசல் இன்ஜின். கிலோமீட்டர் பார்த்தா 1,40,000 கிலோமீட்டர்ஸ் என்ன இருக்குது. எஃப்சி பார்த்தா 2023 32 வரையுமே இருக்குது. கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தா 5 லேக் ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் தாங்க. நீ நம்ம பார்க்க நம்ம பார்த்தா ஷிஃப்ட்டு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எல்இடி ஃபாக் லாம்ப்ஸ் போட்டிருக்காங்க. ரூஃப் பார்த்தா பிளாக்ல பண்ணியிருக்காங்க. அலாய் வீல்ஸ் போட்டிருக்காங்க. டயர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. சன் ஃபிலிம் போட்டிருக்காங்க. நாலுமே பவர் விண்டோஸுங்க. டச் ஸ்க்ரீன் ஆண்ட்ராய்டு ஆடியோ சிஸ்டம்ஸ் போட்டிருக்காங்க. இன்டீரியர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த கார் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க இப்போ இந்த காரோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த கார் பார்த்தா ஷிஃப்ட்டு இசட்ஐ மாடலுங்க. டீசல் இன்ஜின். 2014 வண்டிங்க இது. ஓனர் பார்த்தா சிங்கிள் ஓனர். டீசல் வண்டிங்க இது. இந்த கார் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம நீ பார்க்க நம்ம பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் சாண்ட்ரோ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டயர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. இன்டீரியர் கண்டிஷன் நீட்டாகவே இருக்குங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் சாண்ட்ரோங்க.
GLX வேரியன்ட்ங்க அது. இந்த கார் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க இப்போ இந்த காரோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த கார் பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் சாண்ட்ரோங்க, 2001 மாடலுங்க, பெட்ரோல் வண்டி. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,20,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. எஃப்சி பார்த்தீங்கன்னா 2026 வரையுமே கரண்ட்டில் இருக்குது. கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 59,000 ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. நம்ம நீ பார்க்க காரணம் பார்த்தா ஃபோர்டு ஃபிகோ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு எஸ்டீரியர் எப்படின்னு பார்ப்போம். டயர் கண்டிஷன் மேலே இருக்குங்க. சன்ஃப்ளேம் மட்டும் இருக்காங்க. ஃப்ரண்ட்டில் என்னமே பவர் விண்டோஸுங்க. ஆடியோ சிஸ்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்டும் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க. இந்த கார் இன்டீரியர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஃபிகோ டீசல் இன்ஜினுங்க, TDCI இன்ஜினுங்க இது. டயர் கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த கார் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஃபிகோ டீசல் இன்ஜினுங்க, 2010 மாடல். ஓனர் பார்த்தா செகண்ட் ஓனருங்க. டீசல் இன்ஜின் வண்டி அது. எஃப்சி எல்லாமே 2025 வரையுமே இருக்குங்க. ப்ரைஸ் பார்த்தா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், ப்ரைஸ் சொல்லுவாங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற காரணம் பார்த்தா ஹூண்டாய் i10 தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு எஸ்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டயர் கண்டிஷன் நல்லா இருக்குங்க. சன்ஃப்ளேம் மட்டும் இருக்காங்க. சைடில் பார்த்தா டோர் பீடிங்ஸ் போட்டிருக்காங்க. நாலுமே பவர் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. சீட் கவர் போட்டிருக்காங்க. ஃபுல் ஃப்ளோர் மேட் போட்டிருக்காங்க. அது மேலே பார்த்தா நூடுல்ஸ் மேட் போட்டிருக்காங்க. இன்டீரியர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த கார் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் i10 மேக்னா வேரியன்ட்ங்க, 2011 மாடலுங்க. ஓனர் பார்த்தா செகண்ட் ஓனர், பெட்ரோல் வண்டிங்க இது. எஃப்சி பார்த்தா 2026 வரையுமே இருக்குங்க. ப்ரைஸ் பார்த்தா 2,20,000 ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. ஓகே கைஸ், இன்றைக்கி ஒன்று காரணம் பார்த்துருப்பீங்க. இந்த காரணம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுலேயும் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுலேயும் உங்களிடம் பாய்.